அனைவருக்கும் மாலை வணக்கம். துணை பேராசிரியர் மாணிக்கவேல், தமிழ்நாடு. இப்போது நம்ம ஒரு பெரிய இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த ஃபண்டு நம்மளுக்கு எஸ்எஸ்ஐ மூலிமா நம்மளுக்கு வரல அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட தாய்மொழி தமிழ், இரண்டாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அண்ட் தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க திணிக்கிறாங்கன்ற மாதிரி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற அரசு சொல்லுது. பட் மக்களாகிய நாங்கள் அதை அப்படி பார்க்கல. யாரும் எந்த விஷயத்தை எங்களுக்கு திணிக்க முடியாது. நாங்கள் எங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தேவை, எதிர்காலத்துக்கு எங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இந்த ஜென்ரேஷன் பட்ட கஷ்டம் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்க படக்கூடாது. நாளைக்கு அவங்க வடநாட்டுக்கு போகிறப்போ, டெல்லிக்கு மும்பைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போகிறப்போ பல கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க ஹிந்தி தெரியாதனால. அந்த கஷ்டங்களை அவங்க அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அதை தான் நாங்கள் அப்படி பார்க்குறோம். அந்த ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது யாரும் எங்களை திணிக்கிறதா நாங்கள் பார்க்கல. தயவுசெய்து இதை மக்கள் ஆதரிக்கணும். மக்கள் இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 3 லாங்குவேஜஸ் ட்ரைல் லாங்குவேஜ் பாலிசியை ஆதரித்து இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணிட்டு மக்கள்கிட்ட உங்கள் ஆதரவை தெரியுங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, மக்கள் என்ன விரும்புகிறீங்கன்றது நம்ம ஆளும் கட்சி கவர்மெண்ட்கிட்ட சொல்லுங்கள். அப்போவாது அவங்க இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வழி விடட்டும். நன்றி, வணக்கம்.